வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மலேசியா போகிறதுக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டேன். அப்புறம் உள்ள இமிக்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அங்கே இதெல்லாம் காமிச்சேன், சாப்பிட்றதெல்லாம் ஃப்ரீ பிஸ்னஸ் கிளாஸில், அதெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த வீடியோ கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். மலேசியா ஏர்லைன்ஸ் வந்திருக்கோம். டிக்கெட் ஃபேர் நமக்கு தெரில. நம்ம பிரதர், நம்மளுடைய வெல்விஷர்ஸ் அவர் தான் கூட்டின்னு போகிறாரு. எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் சூப்பராக இருக்குது, நல்லா வேறு லெவலில் இருக்குது. அதான் சொல்லிட்டு இப்போ அவர் என்ன வித்தியாசம்னு கேட்டதுக்கு, உள்ள ஏர்பிளேன் ஏறினப்புறம் உங்களுக்கு தெரியும். அதாவது பிஸ்னஸ் கிளாஸுக்கும் எக்கனாமிக் கிளாஸுக்கும், எக்கனாமிக்ஸ்னா ஒரு 36-40 சீட் இருக்கும். அந்த இதில் வந்து ஒரு 8 சீட் மட்டும்தான் இருக்கும். தாராளமாக உட்காந்து வரலாம். அங்கே வந்து ஃபுட்டு மட்டும் தருவாங்க, இங்கே தான் தருவாங்க. அந்த மாதிரி இப்போ போக போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு, ஃப்ளைட் உள்ளே போகிறோம். இப்போ நாங்கள் உட்காந்துருக்க லன்ச்சு மலேசியா ஏர்லைன்ஸ் கேட்டு தான். இது உள்ள போக வேண்டியது. இப்போது உள்ளே நுழைஞ்சாச்சு. போர்டிங் பாஸ் மட்டும் இதுதான். இதை காமிச்சோன்னே உள்ளே போகலான்ட்டாங்க. இப்போலாம் நிற்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் ஏற போகிறோம். லாஸ்ட்டில் தான் போய் ஏற போகணும். ஏர் இந்தியா, மலேசியா ஏர்லைன்ஸ் இங்கே தான் இருக்கும். பிஸ்னஸ் கிளாஸ். ஓகே, உள்ளே வந்தாச்சு. பிஸ்னஸ் கிளாஸ்னால் இதான் பாருங்கள். சீட்டு ரெண்டு சீட்டாக இருக்கும். இங்கே 2 சீட்டு, அங்கே 2 சீட்டு. எக்கனாமிக்னா அங்கே பின்னாடி 3 சீட்டாக இருக்கும். காமிக்கிறேன். வந்து பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்து கொடுத்துருவாங்க. வாங்க சாப்பிட்லாம். ஆப்பிள் ஜூஸ். இதெல்லாம் 3 சீட்ஸ் இருக்கிறதுலாம் நார்மல் எக்கனாமிக் கிளாஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது பிஸ்னஸ் கிளாஸ். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. Assalamualaikum, selamat datang, selamat tengah hari tuan-tuan, ahli Enrich dan Manul yang dihormati. Saya Fiza adalah suami kali perdana. Juruterbang penerbangan kita, Captain Izzat Saleh dan penerbangan kita ke Kuala Lumpur. இது வரைக்கும் நான் உட்காந்துருக்க சீட் வந்து டபுள் சீட்டாகும். என்னுடைய சீட்டு வந்து இது நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பிரதர் இங்கே உட்காந்துருக்கார், நாங்கள் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. என்னோடய சீட்டுக்கு வந்தோடனே மெனு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மெனு கார்டும் ஸ்பீக்கர் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு சார்? இது ஹெட்ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பெல்ட் க்ளோஸ் பண்ணி. ஓகே, அதே மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் வரதால் ஒரே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சார் சொன்னார், இங்கே பாருங்கள் கனெக்ஷன், கீழே கனெக்ஷன்ஸ் இருக்குது, எதிர்க்க டிவி இருக்குது. இப்போ வந்து ஃப்ளைட் எப்படி போகிறது, இறங்குறது எல்லாமே இதில் சொல்லிவிடுவாங்களாம். இதை நம்ம ஹெட்ஃபோனில் கேட்டுக்கலாம். அப்போ நமக்கு தேவையான தமிழ் படம் எது வேணாலும் நம்ம இதில் இந்த டிவிலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது தனியாக ஒரு ஹெட்செட் கொடுத்தாங்க. அது மெனு கார்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ இன்னமும் இருக்குது. இதில் வந்து மட்டன் சாத்தே சொல்லிட்டு மலேசியாவில் ஃபேமஸ்னு சொன்னாங்க. சரி, அதையும் சாப்பிட்லான்ட்டு தான் வெயிட்டிங். சரி, வந்து இப்போ இதில் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கிளியராக கேட்கலாம், படமும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு விண்டோ சீட்டை கொடுத்துருக்காங்க. 2 சீட்டில் சார் நம்மளை விண்டோ சீட்டில் உட்காந்திங்க சொல்லிட்டார். ஸோ உட்காந்துருக்கோம். பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். லைஃப்பில் கமெண்ட் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க,
லைஃப்பில் கனவுகள் எப்போனா ஒரு நிறைவேறுனாங்க நம்மளுக்கு நிறைவேறிச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி மெனு கார்டு கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து இந்த மலேசியன் சென்ஸில் பெஸ்ட்டு வந்து த ஸ்டோரி ஆஃப் சாத்தே. சாத்தேன்றது இங்கே ஒரு பாரம்பரியமான உணவு கூட சொல்லலாம். அதில் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் நான், அப்படி பார்த்துங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே, அடுத்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா இங்கே வந்து கோலாலம்பூர் டு சென்னை, சென்னை டு கொலம்பூர், இது ஒரு மெனு, இது ஒரு மெனு. இந்த மெனுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல் டே டைனிங் போட்டிருக்கு. இதில் வந்து முர்கே மக்கன்வாலா அப்படின்னா அதில் வந்து சிக்கன் சர்வ்டு வித் குமின் ஃப்ளவர்டு அப்படிங்க படித்து பார்த்துங்க. கிட்னி பீன் ஸ்பெஷலிங்க. செகண்ட் வந்து ஹெர்பு கஸ்டர்ட் ரெட் ஸ்னாப்பர், அது ஒரு வகையான ஃபிஷ், அதுவும் தராங்க. அடுத்து கீழே வந்து பன்னீர், இந்தியன் ஸ்டைலில் பண்ணி தராங்க. கீழே டெசர்ட். இது இல்லாமல் இங்கே பாருங்கள், பெவரேஜ் காஃபி, டீ, ஹாட் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட் ஜூஸ், மினரல் வாட்டர், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இது இல்லாமல் நம்ம இந்த ஒயின் அந்த மாதிரிலாம் எது கேட்டாலும் நம்மளுக்கு தருவாங்க. அது ஒரு கிளாஸ் வந்து 1000 2000 அந்த மாதிரி ரேட் இருக்குமா. ஸோ பிஸ்னஸ் கிளாஸில் போகிறது கொடுப்பன வேணும், அது எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு நம்ம பிரதர் மூலமாக. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் லைஃப்லேயே இப்போ தான் நம்ம யூடியூப் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு கிளம்புறதுலேருந்து மேலேருந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ லாட். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வேகம் போது வேற லெவலில் இருக்கு. கடல் மேலே போயின்னு இருக்கு. Minuman panas tidak akan disajikan dan bagi anda hendaklah dikeluarkan dari mesin terbaik serta dipakaikan tali kereta jika tanda syarat tersebut dipadamkan. Para malu mahu membawa keluar atau merasa செலக்ட் லாங்குவேஜுங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் தேங்க்யூ. மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றது என்ன அவங்க கேட்டாங்க. லேம்பும் இருக்குது, சிக்கனும் இருக்குது. லேம்பு சிக்கன் கலந்துருக்குன்னாங்க. ஸோ இது என்ன சார்? இது லேம்ப் மட்டன். யா தேங்க்யூ. This is what wine? Okay. Okay. For the satay. இது வந்து லேம்பு சிக்கன் ரெண்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சென்னையில் இதெல்லாம் கிடைக்குமா கிடையாது தெரியல. மலேசியா ஏர்லைன்ஸில் ஃபஸ்ட் நான் சாப்பிட்றேன். பீனட் இந்த வேர்க்கடலை சாஃப்டாக இருக்கு. சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் சாலட் ஓகே. இனி லைஃப்பில் மறக்க முடியாத நாள். இப்போ நான் 45,000 அடி உயரத்தில் ஒரு வெஜ் சாலட்டு, அப்புறம் சுட சுட அது என்ன பேர் சொல்ல தெரியல எனக்கு, ரஸ்க்கு மாதிரி இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்வீட் 45,000 உயரத்தில் ஒரு கனவு தான் இருக்குது இதெல்லாம். எனக்கு மற்றவங்களுக்கு சாதாரணமாக பண்ணலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம். கனவு நடக்க வேண்டியது. அதை சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சரியாக தெரில, ட்ரீம் இஸ் கம் ஒன் டேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தெரில, கரெக்டுங்களா? அது எனக்கு வந்துருக்கு. இப்போ தான் வெஜ் சாலட் சாப்பிட்டு முடித்தோடனே இங்கே பாருங்க கொடுத்துனே இருக்கிறாங்க. வாங்க சாப்பிடலாம். வேறு லெவலில் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மலேசியா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்ட்டு கீழே. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்க போகுது ஃப்ளைட்டு. மலேசியா வந்தாச்சு. ஊரே சூப்பராக இருக்குது பாருங்கள், பச்சை பசேலுன்ட்டு. மலேசியா வந்தாச்சு. இப்போ மலேசியா ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறி கரெக்டாக இங்கே இறங்குற வரைக்கும் இந்த ஒரு வீடியோ. என்னென்ன ஃபுட்டு தந்தாங்க, பிஸ்னஸ் கிளாஸில் எப்படி தந்தாங்கன்றது எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வர்றப்போ நான் எக்கனாமிக் கிளாஸில் வரேன். அங்கே எப்படி இருக்குது சீட்டெல்லாம், என்னென்ன ஃபுட்டு தராங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ மலேசியாவுக்கு வந்துட்டோம், உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மலேசியா. இப்போ சென்னையோட டைம் பாருங்கள், 4:10. இப்போது அந்த டைம் பாருங்கள் 6:40. 2.5 மணி நேரம் ரெடி பண்ணுறது சார். கோலாலம்பூர் டைம் 6:41, சென்னை 4:11, லண்டன் காலையில் 11:41. சூப்பர் சார், செம்ம டைமிங்காக இருக்குது. ஸோ வந்தாச்சு மலேசியா. மலேசியா வந்தாச்சு. இறங்கினா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.